அதிமுக முன்னாள் அமைச்சர் எல்லாருமே வந்து விஜய் வந்து சாஃப்டா தான் டீல் பண்றாங்க. சோ வந்து விஜய் வந்து என்ன கூட்டணிக்கு வருவாங்க நம்புறீங்களா சார்? யார் யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை ஜாதகம் பார்த்து நான் சொல்ல முடியாது. எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்றுக்கொள்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். முதலமைச்சராவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. என் ரத்தத்துல தாவேக தலைவர் விஜயை முதல்வராக்குவதான் என் ரத்தத்துல ஓடிட்டு இருக்குன்னு செங்கோட்டையன் சொல்றாரு. அப்படியா? நான் அதை பார்க்கலையே. அப்படி பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் விவரம் சொல்றேன். அதாவது ஜனநாயக நாட்டில் தேர்தல் காலத்தில் திருவிழாவில் எல்லாரும் வரதான் செய்வாங்க. திருவிழாவில் நீங்கள் வரக்கூடாது அவங்க வரக்கூடாதுலாம் யாரும் தடை சட்டம் போட முடியாது. திருவிழாவில் வர்றவங்களெல்லாம் வரவேற்போம். சாமி வரம் யாருக்கு கொடுக்குறதுன்றத 2026 சட்டமன்ற தேர்தல் தான். மக்கள் தான் சாமி. மகேசன் தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகவே சாமி வரம் கொடுக்குற தீர்ப்பை பொறுத்து தான் யார் யாருக்கு யாருன்றத யார் யாருக்கு எந்த இடம்ன்றத சாமி தான் தீர்மானிக்கணும், இறைவன் தான் தீர்மானிக்கணும், மக்கள் தான் தீர்மானிக்கணும், மகேசன் தான் தீர்மானிக்கணும். பாஜக 80 இடங்களுக்கு மேல தயாராயிட்டாங்க. அமித்ஷாட்ட போய் அந்த பட்டியல்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்க மணி பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? அத என்ன மணி இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் வந்து தலைமை பேசுறதெல்லாம் நம்ம தொண்டர்கள் பார்க்கணும், வரவேற்கணும், அதற்கு பாராட்டு தெரிவிக்கணுமே தவிர அதை விவாதிக்க முடியாது. மணி அவங்க எல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. உங்களுக்கு தலைப்பு செய்தியா சொல்லுவாங்க. பாரதிய ஜனதா தேசிய கட்சி எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த தொகுதியிலே எத்தனை இடங்களிலே போட்டியிடுகிறது, மற்றும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் எத்தனை இடங்களிலே எந்தெந்த தொகுதியிலே போட்டியிடுகிறது என்பதை தலைப்புச் செய்தியாக அனைத்து செய்திகளிலும் வரக்கூடிய வகையிலே தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரே எதிரி திமுக. மக்கள் விரோத திமுக. எல்லாரும் வருவாங்க. நாங்களே எங்க 54 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சி, திமுகவுடைய குடும்ப ஆதிக்கத்தினுடைய வாரிசு அரசியல், சர்வாதிகாரம், ஹிட்லர், முசோலினி, இடியமன், இதெல்லாமே நாங்க ஒழிக்கணும்னு யார் சொன்னாரு? மன்னாதி மன்னன், மக்கள் திலகம், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழகம் தரநிலை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தெய்வங்களுடைய மறு வடிவமாக இருக்கிற புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் 54 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அதற்கு இந்த 2026 தேர்தலிலே விடிவாக கிடைக்கும். 1000 கலைஞர் வந்தாலும், 1000 ஸ்டாலின் வந்தாலும், 1 லட்சம் உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான வெற்றி கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி, மக்களாட்சி மலர்வது உறுதி. மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதுவோம். நன்றி, வணக்கம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.